ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ பேஸ் வச்சு ஒரு பேக் பண்ண சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து பொட்டேட்டோ நான் துருவி வச்சுருக்குறேங்க 2 எடுத்து. இதை வந்து நல்லா புழிஞ்சிக்கலாம். நல்லா புழிஞ்சு இது தண்ணியெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுடலாம். இது என்ன பண்ணணுன்னா பேக் பண்ணணுங்க. நம்ம பேக் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த சுண்டல், ஒயிட் சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அதில் மசாலா பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் சால்ட்டு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த ஈரப்பதமெல்லாம் எடுத்துரும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. மறுபடியும் தண்ணி வந்துச்சுன்னா புளிஞ்சுக்குங்க. இப்போ இது வந்து நான் இந்த பேக் பண்ணுறதுனால இந்த பீங்கான் பாத்திரம் எடுத்துருக்குறேங்க. இதில் வந்து பரப்பி விட்டுடலாம். நெய் தடவி இருக்கிறேங்க, ஏன்னா விட்டு வர்றதுக்காக. நம்மளுக்கு ஒரு பாட் ஷேப்புக்கு இதை வந்து பரப்பி விட்டுடலாம். அப்போ சென்டரில் வந்து அந்த மசாலா ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தின் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு தின்ன பண்ண போதும். இந்த மாதிரி பரப்பி விட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பாகாமல் பார்த்துக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டைமு. இப்போ நான் இது பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த பொட்டேட்டோ வந்து பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், நல்லா எடுக்க வரும், காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாரு, கொஞ்சம் ஆறுனது நல்லா வருங்க எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம மசாலா பண்ணிவிட்டு இதில் மேலே ஸ்டெப் பண்ணிடலாம். இதை ஆறட்டுங்க. திருப்பி நம்ம 1 நிமிஷம் பேக் பண்ணணும், அதனால் இது மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து நான் இதில் அரைக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அரைக்கிறதுக்காக இஞ்சி, பூண்டு, ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு 2 பச்சை மிளகாய், இது மட்டும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்குறேங்க. இதில் வந்து கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் பட்டர் போட்டுடலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுறேங்க. நான் தீயக்கூடாதுன்ட்டு ஆஃப் பண்ணி வச்சேன். பட்டரு போட்டது மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ரஷ் பண்ணி வச்ச இந்த இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை, பச்சை மிளகாய் அது சேர்த்திடலாம். அந்த மசாலா சேர்த்திடலாம். நல்லா வணங்கட்டுங்க, அந்த ரா ஸ்மெல்லாம் போகட்டும். இது ஆயில் கம்மியான ஒரு டிஷ்ஷு தான் அது. ஆனால் ஸ்பைஸியாக இருக்கும் கொஞ்சம். இப்போ இதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்ல அரோமா வருது. இப்போ வந்து வெங்காயத்தை வணக்கி விட்டுடலாம். பிங்கிஷ் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வணங்கிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுடுறேங்க. இப்போ வந்து பிங்கிஷ் கலர் ஆகிடுச்சு. நம்ம வந்து
இதில் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட வேண்டாம். ஜீரகம் போட்டிருக்கோம், இருந்தாலும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போடணுங்க, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா நம்ம வந்து இந்த வேக வச்ச கடலை உள்ளே போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த மசாலாவில் கடலையெல்லாம் அப்சர்வ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியோட போட்டுருங்க, அப்போ அந்த மசாலா வந்து இந்த கடலையில் நல்லா வெந்துடும். இது மேலே சீஸ் துருவி போட்டு நிறைய மல்லித்தலை போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இந்த மசாலா அப்சர்வ் பண்ணிவிட்டு நான் உப்பு போட்டுறேன் அளவா. இது நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்க, கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது, மசாலா எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் இப்போ வெஜ்ஜு மயோனைஸ் இருக்கு இல்லைங்களா, அதே வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். க்ரீமியாக இருக்கும், கொஞ்சம் அளவில் இல்லைங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்தால் போதும், டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். அந்த பேக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும். இது ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு ஓரிகானோ இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு பிஞ்சு, இது ஆப்ஷனல் தான், அது நல்ல மனம் கொடுக்கும், அதுக்காக போதும். இப்போ இது நம்ம வந்து அந்த முதல்ல பேக் பண்ண பேஸ் இருக்கு இல்லைங்களா, பொட்டேட்டோ பேஸு, அதில் வந்து ஃபில் பண்ணிடலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா சீஸ் கிரேட் பண்ணிவிட்டு பேக் பண்ணணுங்க. இப்போ இந்த பேஸில் வந்து இது ஃபில் பண்ணிடலாம். கரெக்டாக அது ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இது என்னோட ஓன் ரெசிபி தான், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போடுங்க, அப்போ தான் எனக்கும் தெரியும் நல்லா இருக்கா, நீங்கள் செஞ்சு நல்லா வந்துச்சா எல்லாம் தெரியும். உங்களுக்கு மசாலாலாம் வேணும்னா வேறு மாற்றி கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுருங்க. ஆனால் நான் பேஸ் இந்த மாதிரி பண்ணி யாராச்சும் கெஸ்ட்லாம் வந்தால் நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது. இப்போ இதில் வந்து சீஸ் நான் வந்து ஒரு சீஸ் க்யூப் எடுத்துருக்குறேங்க. இதே வந்து துருவி போட்டுடலாம். ஸ்லைஸாக இருந்தால் மேலால் அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. இது இப்போ நான் வந்து வெள்ளை கடலை வச்சு பண்ணேன், நீங்கள் வந்து கார்ன் கூட வச்சு பண்ணலாம். ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லைங்களா, அது வச்சு கூட பண்ணலாம். இப்படி துருவி போட்டுருங்க. தெரியுதுங்களா?
அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி பேக் பண்ணும்போது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்பாச்செல்லாம் இந்த சீஸ் எல்லாம் போட்டு சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சுடு தண்ணி குடிச்சிருங்க, அப்போ கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்காது. இப்போ இது வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ஃபுல்லாக மெல்ட் ஆகி கவர் ஆகிடுங்க. பார்க்கலாம் அது பேக் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா வந்திருக்கு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இது மேலே கொஞ்சம் மல்லித்தலை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. நான் அதை போடுறேன். இப்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.